ராஜராஜன் தர்பார். இன்றைக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அதை குறித்து ஒரு சில செய்திகளை பார்ப்போம். நம்ம சென்னை அடுத்துள்ள செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேடந்தாங்கல் என்ற ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. ஒரு நல்ல ஏரி, அது மேலே மரங்கள், அது நல்லா அந்த ஏரியில் வேண்டிய சில மீன்கள் இதெல்லாம் அந்த சூழ்நிலை பறவைகளுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால வெகு தொலைவில் இருந்து, அதுவும் சைபீரியா, ஐரோப்பா, மத்திய ஏசியா, அப்புறம் இந்த பக்கம் தாய்லாந்து போன்ற பல நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அது பறந்து இங்கே வரும். நவம்பர் டு மார்ச் இங்கே இருந்து இங்கே முட்டையிட்டு இங்கே குஞ்சு பொறித்து திரும்பி குஞ்சுகளை கூட்டுக்கொண்டு அந்த ஊருக்கு திரும்பி போகும். இந்த பறவைகள் முக்கியமாக அது இங்கே இருக்கிறது அந்த மரம், அது கீழே இருக்கிற ஏரியில் இருக்கிற நாட்டு மீன்கள், அதாவது கெண்டை, குறவை, அப்புறம் விரால், இது போன்ற மீன்கள்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிருக்குன்னா, சம் ஃபியூ இயர்ஸாக சில வருடங்களாக என்ன நடக்குதுன்னா, சில பேர் அந்த அந்த ஏரிக்கு தண்ணீர் வரக்கூடிய அந்த வாய்க்கால்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த வீட்டு மீன்கள் எல்லாம் அந்த வளர்க்குறவங்க அந்த வீட்டு மீன்களில் இந்த டேங்க்ல எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அழகு மீன்கள். அதில் ரெண்டு விதமான மீன்கள், ஒன்று கேட் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த டேங்க் கிளீனர், ஃப்ளக்கோ என்று சொல்லக்கூடிய டேங்க் கிளீனர். இதெல்லாம் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மீன்கள், அதெல்லாம் நம்ம ஊர் மீன் கிடையாது. அது குறிப்பாக அந்த கேட் ஃபிஷ்ஷுங்கள்லாம் ரொம்ப டெட்லி ஃபிஷ்ஷஸ். அதெல்லாம் அது என்ன பண்ணுறோம், அந்த வாய்க்கால் வழியாக அந்த ஏரிக்கு இங்கே இருக்கிற நம்ம நாட்டு மீன்களோட குஞ்சுகள் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு விடுவதனால் நம்மளுடைய நாட்டு மீன்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அது வறட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியே குறைஞ்சி இருக்கிற சமயத்தில் கூட இந்த மீன்கள், அந்த கேட் ஃபிஷ்ஷு, அதெல்லாம் அது ஃப்ளக்கோ, அது முக்கியமாக ஃப்ளக்கோ, இது என்ன பண்ணும், நண்டு மாதிரி தொலையிட்டு நிலத்துக்கு அடியில் போய் அந்த நீரை உண்டு அது வாழும். நம்மளுடைய நாட்டு மீன்கள்லாம் தண்ணி இல்லாத காலத்தினால அது இறந்து போய்கிடலாம். அப்படி வரும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது, நாட்டு மீன்களுடைய எண்ணிக்கை குறைந்து இந்த வெளிநாட்டு மீன்களுடைய எண்ணிக்கை இப்போது அதிகமாக ஆகிவிட்டது. இதனால நாட்டு மீன்கள் சரியாக கிடைக்காம அந்த பறவைகள் திண்டாடுகின்றன, அது கஷ்டப்படுகிறது. இதை உணர்ந்த வனத்துறை ரீசெண்டாக ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் வழியா அந்த பழைய அந்த வெளிநாட்டு மீன்களை எல்லாம் டன் கணக்கில் எடுத்து அதை அழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஸோ தட் நாட்டு மீன்களை பாதுகாத்து வருகின்ற பறவைகளுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா விருந்தாளியாக வருகின்ற அந்த பறவைகள் அதுக்கு வேண்டிய விருந்தாக நம்மளுடைய நாட்டு மீன்கள் பயன்படுகிறது. அதை வளர்த்து வெளிநாட்டு பறவைகள் ஒழுங்காக அமைதியாக இங்கே முட்டையிட்டு சந்தோஷமாக அந்த குஞ்சுகளோடு அந்தந்த நாடுக்கு செல்வதற்கு வழி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ராஜராஜன் வாசம், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.